ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம ஆஃப்டர் எஃபெக்டோட லே அவுட் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நியூ காம்போசிஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்போசிஷன் இதை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே காம்போசிஷன் இருக்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு நியூ காம்போசிஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு காம்போசிஷன் ஃபார்ம் ஆயிரும். எப்போவுமே காம்ப் ஒன்னு ஷார்ட் நேமில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எதுவும் நேம் சேஞ்ச் பண்ணனாலும் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட வீடியோ ஃப்ரேமோட வித்தும் ஹைட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் கஸ்டமைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து லேண்ட்ஸ்கேப் வீடியோவோட டிஃபால்ட்டு வித்தும் ஹைட்டும் இது. அதுவே உங்களுக்கு ஸ்கொயரில் வேணும்னா ஹைட்டும் வித்தும் சேமாக வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வித்தையும் 1080 வச்சா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் காம்போசிஷன் கிடச்சிரும். பட் நம்ம வந்து இப்போதைக்கு 1920 தான் இப்போதைக்கு பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்புறமா ஃப்ரேம் ரேட் டிஃபால்ட்டாகவே 30 தான் இருக்கும். நம்ம 30 ஃப்ரேமில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இல்லை ஸ்லோ மோஷன் எதுவும் பண்ணனாலும் நம்மளுக்கு 30லேருந்து 60க்கு வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் 120 அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு நல்ல ஸ்லோமோ கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்டில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்புறமா டியூரேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து எந்த டியூரேஷனில் வந்து இந்த காம்போசிஷன் மேக் ஆகணுங்கிறத நம்ம தான் செட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 0 இருக்குன்றது வந்து ஹவர்ஸு, அப்புறம் 20 இருக்குல்ல அதுதான் மினிட்ஸு, அப்புறம் 10 இருக்குல்ல அது செகண்ட்ஸு, அண்ட் லாஸ்ட் 0 வந்து மில்லி செகண்ட். ஓகேவா? நம்மளுக்கு வந்து எதுவும் மூவி மேக் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 0 வந்து 1 or 2க்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதான் ஹவர்ஸு. அப்புறம் உள்ளது மினிட்ஸ். ஓகேவா? இப்போ 1.5 ஹவருக்கு மேக் பண்ண போகிறோன்னா 1 hour 30 minutesன்னு டைம் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம். அப்புறமா பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கிளிப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம், அண்ட் உங்களுக்கு எந்த மல்டி கலர் வேணும்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு நியூ காம்போசிஷன் மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? இதான் 1920 விட்லையும் ஹைட் வந்து 1080pலையும் இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம மவுஸை ஸ்க்ரோல் பண்ணது மூலமாக இதை வந்து பிக்காவோ ஸ்மாலாவோ ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு இந்த காம்போசிஷனை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு இந்த காம்போசிஷனை கிளிக் பண்ணால் இங்கே பின் இமேஜ் காட்டும். அதை கிளிக் பண்ணால் அந்த காம்போசிஷன் டெலீட் ஆயிரும். நம்ம வந்து இந்த காம்போசிஷனை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு நியூ காம்போசிஷன் மேக் பண்ணலாம். இதுலேயும் அதேமாதிரி நேம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வித்து, ஹைட்டு, அப்புறம் ஃப்ரேம் ரேட்டு, அப்புறம் டியூரேஷன் எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறமா இது ஒரு வே, இந்த காம்போசிஷன் மேக் பண்ணுறது ஒரு வே. அப்புறம் இந்த நியூ காம்போசிஷன் வச்சு மேக் பண்ணுறது இன்னொரு வேலையும் காம்போசிஷன் மேக் பண்ணலாம். இதை கிரியேட் நியூ காம்போசிஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 வேல காம்போசிஷன் மேக் பண்ணலாம். அப்புறமா உங்களுக்கு வந்து எதுவும் அனிமேட் பண்ணனாலோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணாம், நான் அனிமேட் மட்டும் பண்ணிவிட்டு இன்னொரு பேக்ரவுண்டில் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் டிரான்ஸ்பரன்சி கிரிட்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வீடியோனாலும் அனிமேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எடுத்து இன்னொரு பேக்ரவுண்டில் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுவும் லேயர் வீடியோனாலும் வச்சுக்கலாம், அப்புறம் மாஸ்க்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் அனிமேட் பண்ணிட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி பேக்ரவுண்ட் வச்சு பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 வே இருக்குது. அதில் ஒன்று இங்கே இருக்கிற காம்போசிஷன், இன்னொன்று வந்து இங்கே நியூ காம்போசிஷன் மேக் பண்ணுறது, அப்புறமா இங்கே வந்து கிரியேட் நியூ காம்போசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு காம்போசிஷன் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.